லிஜோ மோஜஸ் சொல்லிட்டேன், ரோகிணி மேம் சொல்லிட்டேன், இவங்களுக்கு நடுவுல நம்ம நிக்கிறோம்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அதான் இல்ல அதான் இல்ல அது வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும்போது என்னமோ தெரியல, அது அப்படி யோசிக்கிறது நல்லதா கெட்டதான்னு தெரியல. எனக்கு வந்து என் கூட இருக்கிறவங்க இல்ல எனக்கு என்னோட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இன்ன ஆள் அப்படின்னு நான் பாக்குறது. ஓகே ஃபைன் சூப்பர். அவர் அந்த கேரக்டர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சாமோட அப்பா, அவ்வளவுதான். எனக்கு அவர் வினீத் சார் கிடையாது. கட்டுக்கு அப்புறமா நான் வந்துட்டு சார் ஆக்சுவலா அந்த படம் எப்படி பண்ணீங்க, இல்ல அந்த ஷார்ட் எப்படி பண்ணீங்க, அந்த என்ன சொல்றது, அந்த நான் வந்து அந்த காதல் தேசம் படத்துல இருக்கிற அவரோட ஹேர் ஸ்டைல் இருக்கிற மஷ்ரூம் கட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப சின்ன வயசு அப்பவே நான் வந்து மஷ்ரூம் கட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்டெல்லாம் வச்சு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்போம். ஆனா அந்த சீன் வந்துட்டாங்கன்னா அவர் வந்து எனக்கு வந்து சாமோட அப்பா, ரோஹிணி மேம் வந்து சாமோட அம்மா லக்ஷ்மிங்கிற அந்த கேரக்டர் நான் அந்த அளவுக்கு தான் பார்த்திருக்கேன். மேபி நம்ம தியேட்டர் பண்ணிட்டு வந்ததுனால என்னமோ தெரியல, நாங்க எல்லாருமே வந்துட்டு எப்பவுமே நம்ம தியேட்டரா இருக்கும்போது என்னன்னா இதே மாதிரி தான். ஒரு 6 பேர் இல்ல 8 பேர் கொண்ட குழு ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல பார்த்தா டே என்னடா ஸ்டேஜ் இப்படி இருக்கு, சரி வா கிளீன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்டேஜை கிளீன் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு, கர்டன் கட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு, கிரீன் ரூமை செட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே எல்லா வேலைகளும் நாங்க தான் பண்ணுவோம். நாங்க தான் ஆர்டிஸ்டும் கூட இல்லையா. சோ அந்த லைட்ஸ் ஆன் ஆறதுல இருந்து ஆஃப் ஆற வரைக்கும் தான் நம்ம அந்த கர்டன் வீழறது வரைக்கும் தான் நம்ம ஆர்டிஸ்டே தவிர அதுக்கப்புறம் இங்க வந்து அது ஆக்ஷனுக்கும் கட்டுக்கும் நடுவுலன்னு நினைச்சுக்க வேண்டியது.